Vest and Briefs. தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட ராயபுரம் மற்றும் திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாரிடம் மாநகராட்சி நிர்வாகம் ஒப்படைத்தது. இதற்கு அந்த மண்டலங்களில் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்த தூய்மை பணியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். தனியார் மயம் கூடாது, தங்களை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். அரசு அவர்களின் கோரிக்கையை ஏற்க முன்வரவில்லை. அதனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் குதித்தனர். ரிபன் மாளிகையில் தொடர் போராட்டம், கூவத்தில் இறங்கி ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் என பல்வேறு வகையில் போராடினர். அம்பத்தூரில் தொடர் உண்ணாவிரதமும் மேற்கொண்டனர். சென்னையின் முக்கிய சாலைகளில் திடீரென மறியல் நடத்தி டிராபிக்கை தடை செய்தனர். போலீசாரை திக்குமுக்காட வைத்தனர். சுமார் 160 நாட்களுக்கு மேலாக நடந்து வந்த அவர்களுடைய போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசு தரப்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடைசியில் அவர்களையே மாநகராட்சி பணியாளர்களாக நியமிக்க அரசு முன்வந்தது. அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா மற்றும் அதிகாரிகள் அம்பத்தூரில் தொடர் உண்ணாவிரதம் மேற்கொண்டு வந்த தூய்மை பணியாளர்களை சந்தித்து பேசினர். இந்த மாத இறுதிக்குள் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களாக மாற்றப்படுவார்கள் என்று அறிவித்தார். இதனால் மகிழ்ச்சியடைந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தனர். அவர்களுக்கு அமைச்சர் பழச்சாறு கொடுத்து போராட்டத்தை முடித்து வைத்தார். தொடர் பேச்சுவார்த்தை நடத்தி அவருடைய கோரிக்கை அனைத்தையும் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அனைத்து கோரிக்கைகளும் இந்த மாத இறுதிக்குள் மீண்டும் பழையபடி மாநகராட்சி ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பொங்கல் இந்த பணியாளர்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்கும். எப்படி பொங்கலுக்கு முன்னால் வருகின்ற போகியை போல் அந்த போகியில் அல்லவைகளை அகற்றுவதற்காக தீயிட்டு கொளுத்துவோமோ, அதை போல் அல்லவைகளை தீக்கிரையாக்கி நல்லவைகளை பொங்கல் உதய சூரியனோடு வரவேற்போம். மகிழ்ச்சி. நன்றி.